நண்பர்களே, தோழர்களே, மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம காணொளியில் பார்க்க போகிறது சமீபத்திய இந்திய பயணத்தின் போது நான் வாங்கின இந்திய ஆசிரியர்கள் எழுதின ஆங்கில நூல்கள். மொத்தம் ஒரு 9 நூல்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக ஒவ்வொரு நூலை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு 3 இல்லை 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். அது என்னன்றதை இப்போ நூலுக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிற 2 நூல், நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த முதல் 2 நூல் என்னன்னா, அண்டர்லைங் தீம், அந்த 2 புக்குக்குமே ஒரு தீம் இருக்கு. என்னன்னா, எழுதின ஆசிரியர்கள் 2 பேருமே இந்திய ஆசிரியர்கள் 2 பேருமே அந்த நூலை எழுதின இடம் சிறைச்சாலை, ஜெயிலிருந்து அவங்க எழுதின 2 ரொம்ப முக்கியமான நூல்கள். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ முதல் நூல் Why I am an Atheist பை பகத்சிங். 1930 வருஷம் அந்த பார்லிமெண்ட்ல பாம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் சிறைப்படுத்தப்படுறாரு. 1930 வருஷம் லாகூர் சிறைச்சாலையில் அவரை சென்டென்சிங்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய நண்பர் ஒருத்தர் ஏன் நீ நாத்திகனா இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான தொடர் விளக்கம், அது ஒரு கட்டுரையாகவும் இல்லை கடித தொடர்பு மூலமா எழுதின அந்த அவருடைய பகத்சிங்கினுடைய பதில் இந்த ஒரு நூலா தொகுக்கப்பட்டிருக்கு. நான் ஏன் ஒரு நாத்திகனாக இருக்கேன்றதை பகத்சிங் அவரை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான நூல் இது. ஸோ இதோட கான்டென்ட்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன் நான். ஸோ இது முதல் நூல். ரெண்டாவது நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் குடியரசு ஆனதுக்கப்புறம், அதாவது இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்முடைய முதல் பாரத பிரதமராகிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதின ஒரு வரலாற்று நூல். இது ஒரு மாபெரும் படைப்புன்னு நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா பை ஜவஹர்லால் நேரு. ஸோ நிறைய பேர்கிட்ட இந்தியாவோட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெக்கமெண்டேஷன் கேட்கும்போது இந்த புக்கு கண்டிப்பாக ஒரு டாப் 3 இல்லை 5ல் கண்டிப்பாக இது வந்துடும். ஸோ அதனால் நான் நிறையா வெளியிலேருந்து, அதாவது ஃபாரினர்ஸ் எழுதின இந்தியன் ஹிஸ்ட்ரி புக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். பட் இதை ரொம்ப ஏன்ஷியன்ட் இந்தியா ஹிஸ்ட்ரியிலேருந்து இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் ஆன டைம் பீரியடை க்ரானாலஜிக்கலாக திரு நேரு அவர்கள் எழுதியிருக்காருன்றது சாப்டர்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் தீம். ரெண்டாவது தீம் ஒரு இந்திய இயக்கம், அதுக்குன்னு ஒரு தனி கொள்கை, அதை பின்பற்றுற ஒரு குரூப்பும் இருக்காங்க. அந்த இயக்கம் ஒரு சிலரால் கொண்டாடப்படுது, நிறைய பேரால் விமர்சிக்கப்படுற ஒரு இயக்கம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு நிறைய அதோட உள்ள ஹிஸ்ட்ரி தெரியாமல் இருந்தேன் நான். ஸோ அதனால் அதை பற்றி படிக்கணுன்றதுக்காண்டி அந்த இயக்கத்தை பற்றின அதுக்கு ஆதரவாக எழுதின ஒரு வரலாற்று நூல், அப்புறம் அதை விமர்சித்து எழுதின இன்னொரு நூல், இது ரெண்டுமே வாங்கியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஆர்எஸ்எஸ். இந்த இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப நாள் என்னோட ஆசை. ஸோ அதனால் இந்த அமேசானில் எனக்கு இது ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக் ஆர்எஸ்எஸ் வியூ டு த இன்சைட். இதை 2 பேர் கோ ஆத்தர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் அமெரிக்கன் ப்ரொஃபஸர் வால்டர் ஆண்டர்சன், அப்புறம் இன்னொருத்தர் ஸ்ரீதர் தாம்லேன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஸோ இது ஹோப்ஃபுல்லி ஒரு மாதிரி நடுநிலையான இல்லை அன்பயஸ்ட் ஹிஸ்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது இல்லை ப்ரோ ஹிந்துத்துவாவை கூட இருக்கலாம். ஸோ தெரியல, நிறைய ரிவ்யூஸ் போட்டிருந்ததுனால இந்த புக் வாங்கியிருக்கேன். ஏன்னா அது அந்த ஐடியாலஜியை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆத்தர் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த புக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தேன்.
இன்னொன்று புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஐடியாலஜியும் அதே இயக்கத்தையும் நிறைய விமர்சனம் செஞ்சு எழுதப்பட்ட ஒரு நூல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆர்எஸ்எஸ் மெனஸ் டு இந்தியா. ஏஜி நூரானிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து டைட்டிலே வந்து தெரியுது. அது வந்து அந்த இயக்கத்தை பற்றி நிறைய குற்றச்சாட்டுகளும் இல்லை விமர்சனங்களும் வைக்கப்படுற ஒரு நூலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதையும் பிக்கப் பண்ணேன். இதுக்கும் நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ இது ரெண்டாவது செட்டில் ரெண்டாவது புக் இது. மூணாவது வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நான் ஃபிக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து புனைவோ இல்லாமல் எல்லாமே புனைவெளிகளாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபிக்ஷன் அண்ட் ஹிஸ்டரி லவர்ஸ்க்கு வந்து இந்த புக் கலெக்ஷன் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து எனக்கு எப்பயுமே வந்து விலங்குகள் ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதுவும் வனவிலங்குகள்லேயே வந்து ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் மேலே எப்பயுமே எனக்கு ஒரு தனி ஈர்ப்பும் ஒரு பிரமிப்பும் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்தியாவுக்கு போகும்போதும் இல்லைன்னா வந்து வேறு எந்த இங்கே லைப்ரரிஸ் போகும்போதுமே யானைகள் பற்றி நிறைய நூல்கள் வந்து சேகரித்து வாசிக்கிறது என்னோட பழக்கம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு 2 நூல் வந்து எனக்கு குட் ரீட்ஸ்லையும் அமேசான்லேயும் கண்ணில் தட்டுப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த சீக்ரெட் லைஃப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் பை ரித்திஷ் ஜோஷின்னு சொல்லி ஒரு சின்ன நூல். இந்த நூல் வந்து ஒரு மாதிரியா லேமேனுக்கு எழுதப்பட்டதாக தெரியல. நிறைய ரிசர்ச் மெட்டீரியல்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஏஷியன் எலிஃபென்ட்ஸோட பிஹேவியரல் இன்ஃபர்மேஷன் நிறைய இதில் இருக்குது. ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கு வந்து இந்த ராமன் சுகுமாரன் அப்படிங்கிறவர் வந்து அதாவது இந்திய சயின்டிஸ்ட்லேயே வந்து ஆர் ஈவன் ஜுவாலஜிஸ்டில் வந்து ரொம்ப ப்ராமினன்ட் எலிஃபென்ட் எக்ஸ்பர்ட் வந்து அவருக்கு வந்து ஃபார்வேர்டு எழுதியிருக்காரு. ஸோ யானைகள் வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விலங்கு. அதை பற்றி எந்த டாபிக் வந்தாலும் நான் தேடி படிக்கிறது என்னோட வழக்கம். அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு நான் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிருந்தபோது ஒரு மிக பெரிய யானைகளோட காங்கிரிகேஷன், அதாவது எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடம் ஆப்பிரிக்காவுக்கு அடுத்து அதை தான் சொல்கிறாங்க. அது வந்து நான் ஸ்ரீலங்காவில் வந்து கவுடுல்லான்ற ஒரு நேஷனல் பார்க், மினரியா கவுடுல்லான்ற இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 யானைகள் பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ அந்த யானைகள் மேலே இருக்கிற காதல்னால வாங்கப்பட்ட ரெண்டு நூல். அதில் ரெண்டாவது நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸ் அண்ட் கிங்ஸ். இதை எழுதினவர் வந்து இந்திய ஆசிரியர் கிடையாது, பட் அமெரிக்கன் ப்ராமினன்ட் ஹிஸ்டாரியன் தாமஸ் ட்ரவுட்மேன். ஸோ இதுவுமே வந்து யானைகள் வந்து எப்படி போர்க்காகவும் இல்லை வந்து ஒரு படை பலத்தை காமிக்கிறதுக்காகவும் எப்படி மனிதகுல வரலாற்றில் தொடர்ந்து அது எப்படி உபயோகப்பட்டதுன்றத வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இந்த வார்ஃபேர்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எழுதப்பட்ட ஒரு நூல். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நூலாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இது வந்து இப்போ ஹனிபல்லேருந்து ஈவன் பெர்ஷியன் எம்பையரில் கூட யானைகள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அலெக்சாண்டர் தி கிரேட், அலெக்சாண்டர் வந்து படையெடுத்து வரும்போது போரஸ் கிட்ட இருந்த யானைகள், அப்புறம் வந்து முகல்ஸ் யூஸ் பண்ணது, அப்புறம் நம்ம தமிழகத்துலேயும் சேர சோழ பாண்டியர்கள் காலத்துலேயும் யானைகளோட பற்றி, யானைக்கே வந்து ஒரு தமிழில் கிட்டத்தட்ட யானைங்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வார்த்தைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப நம்ம கலாச்சாரத்தோடையும் நம்மளோட முந்தைய வரலாறுலையும் இந்த விலங்கு நிறையா இடம்பெற்றிருக்கிறதுனால இதை பற்றின புக்கு படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது நான் வாங்கினேன் ரெண்டாவது செட். மூணாவது செட்டில் 2 புக்கு யானைகள் பற்றி. கடைசி செட் வந்து எந்த ஒரு மெயின் தீமும் கிடையாது. இது வந்து ஜென்ரலாக எல்லாமே ஹிஸ்ட்ரி புக்ஸ் தான். பட் அகைன் இது வந்து எல்லாமே எப்படி சொல்கிறதுனா சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய வரலாறு பற்றின தலைப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் புஸ்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிற இந்த நூல், த லாஸ்ட் ஹீரோஸ் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் பை பி சாய்நாத். ஸோ இவரோட நூல் நீங்கள் இதுக்கு முன்னாடி படிக்கலைன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல் என்ன இவர் எழுதுனது என்னன்னா, எவ்ரிபடி லவ்ஸ் அ குட் ராட்.
அது வந்து ரூரல் ஏரியா, கிராமப்புறங்களில் பற்றின ஒரு அப்பட்டமான உண்மை, டேட்டா ட்ரிவன் ஒரு இன்சைட் ஆஃப் ரூரல் இந்தியா வந்து எழுதியிருக்காரு. ஸோ நம்ம வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நிறைய பெரிய பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து வல்லரசு அப்படின்றது. பட் அந்த அந்த லேயரை பீல் பண்ணிட்டு, சிட்டின்ற லேயரை பீல் பண்ணிட்டு கிராமங்களுக்கு போனீங்கன்னா தான் வந்து உண்மையான யதார்த்தம், மனிதர்களுடைய வாழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு இல்லை முன்னேறலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்றது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ அப்படிப்பட்ட வகையில் இவர் பி சாய்நாத் எழுதின அந்த நூல் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எவ்ரிபடி லவ்ஸ் அ குட் ட்ராட். ஸோ அவர் பேரை நான் பார்த்த உடனே வந்து எனக்கு இது ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது. என்னன்னா, த லாஸ்ட் ஹீரோஸ் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம். என்னன்னா, இது வரைக்கும் சுதந்திர போராட்ட வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதும் எழுதப்பட்டதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராமினன்ட் ஃபிகர்ஸை பற்றி தான் இருந்திருக்கு. ஆனால் இதில் வந்து அவர் எதை பற்றி பேசியிருக்காருன்னா, பீப்புள்ஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது மக்களின் வரலாறு, ஒரு சாதாரண மக்களோட பங்களிப்பு சுதந்திர போராட்டத்தில் எப்படி இருந்ததுன்றத வந்து பற்றி எழுதியிருக்காரு இதில். ஸோ இதில் நிறைய கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கிறதாக புத்தக குழுக்கள்லையும் நண்பர்களும் சொன்னாங்க. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். த லாஸ்ட் ஹீரோஸ் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் பை பி சாய்நாத். இது வந்து லாஸ்ட் செட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் புக். ரெண்டாவது புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தர் நான் ஏற்கனவே தமிழ் நூல்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த ஆத்தர் வந்து என்னுடைய தந்தையாருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப ப்ராமினன்ட் ஹிஸ்டாரியன். அதுவும் நம்ம வட்டார வரலாற்றுகளை வந்து தேடி ஆய்வு செஞ்சு எழுதுகிற ஒரு பேராசிரியர். அவர் யாருன்னா கே.ஏ. மணிக்குமார் அவர்கள். ஸோ இந்த நூல் வந்து எனக்கு அவங்களால தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் வந்து கலோனியல் எக்கானமி, தி கிரேட் டிப்ரெஷன் மெட்ராஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிரேட் டிப்ரெஷன் வந்து 1929 to 1937 வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி இல்லை பொருளாதார மந்தம் இருந்த காலகட்டத்தில் இந்தியா வந்து ஒரு காலனிய ஆதிக்க அடியில் இருந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி நம்மளோட பொருளாதாரம், நம்மன்னா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அப்புறம் நம்ம மக்களோட பொருளாதாரம் வந்து எப்படி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆய்வாக செஞ்சு இந்த நூலை எழுதியிருக்காரு திரு கே மணிக்குமார் அவர்கள். ஸோ இந்த நூல் வந்து அவரோட ரிசர்ச். ஸோ இது வந்து ரொம்ப அதாவது ரொம்ப லேமேனுக்கு எழுதுகிற மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் ரிசர்ச் மெட்டீரியல் நிறைய இருக்குது, பட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இதுவும் வந்து அந்த லாஸ்ட் செட்டில் ரெண்டாவது புக்காக கிடைச்சிது எனக்கு. ஸோ இது வந்து கலோனியல் எக்கனாமி, த கிரேட் டிப்ரெஷன் மெட்ராஸ் 1929 to 1937 பை ப்ரொஃபஸர் கே.ஏ. மணிக்குமார். ஸோ இந்த செட்டில் கடைசியாக வந்த புக் வந்து இதுக்கும் நிறைய குட் ரீட்ஸில் ரிவ்யூஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி கேரளா தமிழ்நாடு பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்து இந்த திருவிதாங்கூர் ராஜ்யம்னு ஒன்று இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கேரளத்தில் சதர்ன் கேரளா அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மன்னராட்சி நடந்த ஒரு அமைப்பு இருந்த காலகட்டத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். இது எழுதினவர் வந்து ரொம்ப ஒரு வயசு ரொம்ப கம்மியான ஒருத்தர். ஸோ அவர் வந்து இன்னொன்று வந்து எழுதின இன்னொரு நூலை நான் ஏற்கனவே முன்னாடி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ஆங்கில நூல்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். தி பிரின்சஸ் ஆஃப் த டெக்கான் அப்படின்ற ஒரு புக் எழுதினார். யாருன்னா மனு எஸ் பிள்ளை. மனு எஸ் பிள்ளை எழுதின தி ஐவரி த்ரோன். இது கொஞ்சம் ஹெவி ரீடு தான். இது வந்து டைட்டில் வந்து தி ஐவரி த்ரோன் கிரானிக்கல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் ட்ரிவாங்கோர். மனு எஸ் பிள்ளை அவர்கள் எழுதினது. கிட்டத்தட்ட 700 பக்கம் இருக்கிற ஒரு ஹெவி ரீட். பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எப்படி வந்து அந்த திருவிதாங்கூர் ராஜ்யம் 1700 கிட்டத்தட்ட 1940 வரைக்கும் இருந்தது, அதோட பரிணாமம் என்ன, அதில் யார் யார் இருந்தாங்கன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எழுதப்பட்ட ஒரு நூல். ஸோ இது வந்து லாஸ்ட் செட்டில் கடைசியான நூல். ஸோ மொத்தம் நான் சொன்னது மாதிரி மொத்தம் வந்து 9 நூல்கள் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இதில் வந்து முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். அதே மாதிரி இந்த 9 நூல்களையும் இந்த வருஷ கடைசிக்குள்ள படித்து எல்லா நூல்களுக்காக இல்லைனாலும் இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு நூல்களை தனியாக ஒரு விமர்சன காணொளியாக போடணுன்றது தான் என்னோட திட்டம். ஸோ ஹோப்ஃபுல்லி அதை நிறைவேற்றலான்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். நான் வாங்கிட்டு வந்த இந்த 9 நூல்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை யாராவது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கனாலும் அதை பற்றி காமெண்ட் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இதை மாதிரி வேற என்ன கான்டென்ட்ஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துங்க. இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.